ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெற போறாங்கன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான் இந்த நாள் வரைக்கும் ஒரு 4.5 மாதங்களாக வக்ர நிலையோட இருந்தாரு. பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தாரு. இப்போ அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புறார். வக்ர கதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். இப்போ முழுமையா செயல்பட போறாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு இந்த 16ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அந்த சனி பகவான் 29ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இந்த கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக மாற்றி எந்தெந்த இடத்து பார்வையாக பார்க்க போறார், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ராசி என்பர்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் கடைசி அந்த ஒரு 4 மாதங்கள் தான் நிறைய மாற்றங்களை செய்வார். மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலை இந்த 4.5 மாதங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கன்னி ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இயல்பு நிலையில இருக்கிறாரு. 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம். நிறைய வேதனையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் தான் சொல்லணும். ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் வேதனையிலும் வேதனை பாத்தீங்கன்னா மரண வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. மரண வேதனைன்றது யாருக்கும் நம்மளுடைய எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். வாழ்நாள் ஃபுல்லும் ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தையே நம்மளுடைய நினைவுல வச்சிருக்கணும் அப்படின்னு நினைத்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக ஒரு துக்கமான ஒரு நினைவுகளே நினைவூட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. எவ்வளோ ஆனாலும் சரி நமக்கு அந்த வலியும் வேதனையும் மறக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ஒரு முயற்சிகள் செய்தும் என்னால அந்த வலியை மறக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கவலையப்படாதீங்க. இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சனியினுடைய பார்வை தான் இந்த 4.5 மாதங்கள் செயல்பட போகுது. சனியினுடைய பார்வை முதல்ல உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தையே அந்த சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றங்கள், உங்களுடைய முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருந்திருக்கலாம். தொழில் சம்பந்தமான நிறைய வருமானமின்மை இருந்திருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. நிறைய அந்த தொழில்ல கடந்த 1.5 வருடங்களாக மிக பெரிய அளவுல நஷ்டங்கள், எவ்வளவோ புரட்டி போட்டு கடன் வாங்கி போட்டு நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள் கிட்ட கெட்ட பெயர், அவமானம், அசிங்கம் இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான துன்பங்களை கடந்துதான் நான் அந்த தொழில்ல வளர்ச்சிக்காக அந்த முதலீடு போட்டேன். ஆனா அந்த முதலீடாகப்பட்டது என்னுடைய வாழ்க்கையவே அழிக்கக்கூடிய அளவிற்கு அந்த முதலீடு என்னுடைய கடன் பிரச்சனையை தான் தந்ததே ஒழிய வேற எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த தொழில் சம்பந்தமான வருமானங்கள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அந்த ஆட்சி வீட்டுல இருந்துகிட்டு 6ஆம் இடத்துல இருந்துட்டு இயல்பான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய சில முயற்சிகள், சில மாற்றங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். அதுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கதான் செய்யும் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. ஏன்னா அந்த கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதனால ரொம்ப பெரிதுபடுத்த வேண்டாம். இது தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான். இந்த மாற்றங்களை நீங்க கண்டினியூஸா செய்ய 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றங்கள். ஏன்னா குருனுடைய பார்வையும் இருக்கு உங்களுடைய ராசியில. அதனால நிறைய மாற்றங்களை அனுபவித்து நீங்க செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதவர்கள் தான் சொல்லணும். ஒரு மனசார கூட நான் யாருக்கும் துரோகம் நினைச்சதில்லை, ஆனால் அந்த மனசுல பாத்தீங்கன்னா எனக்கு வலியும் வேதனையும் தான் மிச்சமா
இருக்கு. என்னுடைய நெருங்கிய உறவினர்களே, என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரே பாத்தீங்கன்னா, சொந்தக்காரர்களே பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்களை கொடுத்துட்டாங்க, அசிங்கங்களை கொடுத்துட்டாங்க. நெருங்கிய உறவினர் நினைச்சு என்னுடைய பொண்ணை கொடுத்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு அழியக்கூடிய அளவிற்கு இருக்கு. இப்படி இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் யாருக்காக நீங்க இருந்தீங்களோ அவர்களாலேயே நீங்க அவமானப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, அவர்களாலேயே பல இன்னல்களை அனுபவித்த இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய பொழுது இந்த 4.5 மாதங்கள் மிக பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை குடும்பம் ரீதியாக கொடுக்க போகுது. குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருந்திருக்கு. எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல எனக்குன்னு ஏதோ ஒரு வெளியிடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு இருக்கும்போது வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறீங்க. அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்காவாசியான கடன் இந்த காலகட்டத்துல கழிய போகுது. கடனே என்னன்னு தெரியாது உங்களுக்கு. அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக தான் அந்த கடன்ல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு எப்படி ஒரு குழந்தைய தனியா அப்பதான் அந்த குழந்தை நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது தனியா விட்டுருவோம் இல்லையா. பெற்றோர்கள் நீ தனியாவே நடந்து பழகு அப்படின்னு சொல்லி விடும்போது எப்படி அது தட்டு தடுமாறி வெளியில வருதோ, குழந்தை நடை பயிலுதோ, அதே மாதிரிதான் நீங்க அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கடன் வாங்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. மற்றவர்கள் கிட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க வாழ்க்கையில கேட்டதே இல்லை. ஏன்னா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை வளர்த்த விதம் வேற. இப்போ நீங்களே ஒரு குடும்பத்தை நடத்தும் போது அதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகள் வேற விதமா இருக்கு. நீங்க இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை அனுபவித்தது இல்லை. அந்த அளவிற்கு இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஒரு விதமான ஒரு கடனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த கடனிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய தகப்பனார்கிட்ட இருந்து இந்த குழந்தைய பிரிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா சித்திரை அப்பன் குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்ற ஒரு மொழி இருக்கு. அதனால அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அப்பா கிட்ட இருந்து பிரித்து வைத்த ஒரு நபர்களாக தான், ஜாதகராக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களா இருப்பாங்க. அதனாலயே பாத்தீங்கன்னா அப்பா பாசம் இவர்களுக்கு நிறைய கிடைச்சிருக்காது. ஆனாலும் அப்பாவினுடைய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு முன்னோர்கள் சம்பந்தமாக ஆசீர்வாதம் இருக்கிறதுனால சில நல்ல சுப விஷயங்களை நடத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். திருமண ஏற்பாடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்குறது, உங்களுக்குன்னு சொந்தமாக சில விஷயங்களை செய்வதற்கு இது நாள் வரைக்கும் ஒரு 50 வயசு வரைக்கும் மற்றவர்களுக்காக, உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காகவே வாழ்ந்துட்டீங்க. இப்போ 50 வயசுக்கு மேலேயாவது நீங்க உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்படி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான இடங்களில நிறைய ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. ஒரு சில இடங்கள்ல ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அதாவது அவர் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சில விஷயங்கள்ல சிந்தனை சார்ந்த ஒரு தடுமாற்றங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். இது தற்காலிகமானதுதான். உங்களுடைய தசாபுத்தி நிலவரப்படி, உங்களுடைய லக்ன நிலவரப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.